மணி சீரிஸில் 9வது பார்ட் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன தகவல் தெரிஞ்சுக்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸுடைய ஐபிஓ ஸ்டேட்டஸ் வந்து வெளியிட்டாங்க. எனக்கு கிடச்சிருக்கு, அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வெற்றிக்கான பாதைய சேனல் ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஷேர் வாங்குவதும் விற்பதும் உங்களுடைய விருப்பம் மட்டுமே. வாங்க நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபின்டெக் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிருங்க. அங்கே போயிட்டீங்கன்னா பஜாஜ் ஃபின் சர்வீஸுடைய அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். மேலே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். ஐபிஓ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்களாம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா kfinTech.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு இந்த பஜாஜ் ஃபின் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் உடையது அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் காமிப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது, இல்லை உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் நம்பர் அதோடைய 16 டிஜிட் நம்பர் இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை எங்கிட்ட அது எல்லாம் தெரியாது, என்னோடய பேன் கார்டு நம்பர் மட்டும் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்டர் பேன் கார்டு நம்பர், சரிங்களா? ஸோ அந்த பேன் கார்டு நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபபெட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்கும், மறுபடியும் ஒரு கடைசியாக ஒரு எண்டிங்கில் ஒரு ஆல்ஃபபெட் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை இங்கே வந்து ப்ராப்பராக கேபிட்டல் லெட்டர்லேயே நீங்கள் போட்டு இங்கே சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சிடும். ஸோ வாங்க நான் என்னுடைய ஐடியை போட்டு செக் பண்ணுறேன். ஸோ என்னோட போட்டு செக் பண்ணும்போது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ஒரு 214 லாட் கிடச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணது வந்து ஒன்று தான் அப்ளை பண்ணேன், பட் அதுவுமே எனக்கு கிடச்சிருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்லையும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன், பட் அது எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைலர் கேட்டகரி, அதுவும் எண்ட் ஆஃப் த டே மட்டும்தான் கடைசி டைமில் தான் அப்ளை பண்ணேன். நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரி கண்டிப்பாக வந்து ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சேன். பட் அது கிடைக்கல, அதுக்கு பதிலாக ரீட்டைல் போர்ஷனில் தான் கிடைச்சிருக்கு. நான் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து ஆல்ரெடி வச்சுட்ருக்கேன். லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் வச்சுட்ருக்கேன் ஃபின்சர்வ் வந்து. ஸோ மேபி ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் கிடைக்கும்னு நினச்சேன், பட் அது கிடைக்கல. பட் ரீட்டைல் கேட்டகரியில் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு கிரே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 87 ருபீஸ் 78 ருபீஸ் பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ டபுள் மடங்கு ப்ராஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி 110% வந்து ப்ராஃபிட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் 14,980 ரூபா பே பண்ணியிருக்கேன். பட் எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் மட்டுமே 16,000 ரூபா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் அமௌண்ட்டு வந்து டெபிட் ஆகலை, பட் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடனே தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சேனலில் ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.